ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதுக்கும் கம்மியாக கடலைப்பருப்பு எடுத்து நல்லா மூணுத்தையும் ஒன்றா ஊற வச்சுக்கிறோம். 1க்கு 4 பங்கு அளவுக்கு தண்ணி வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். நல்லா கொதிச்சதையும் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை வந்து ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போது ஏலக்காய் வந்து நல்லா இடித்து நம்ம வேகிற அரிசி பருப்பு கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்வீட்னஸை வந்து நல்லா எடுத்து காமிக்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நல்லா ஒரு 3/4 பாகம் வெந்ததையும் துருவி வச்சுருக்க 1/2 மூடி தேங்காயும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறோம். தேங்காயும் இது கூடவே சேர்ந்து அரிசி பருப்பு கூடவே சேர்ந்து நல்லா வெந்து வரும். அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி தரும். இப்போது நல்லா ஒரு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட வந்து உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து முந்திரி, திராட்சை வந்து கார்னிஷிங்க்கு பண்ணிவிட்டு இப்போ வெந்துட்டுருக்க நம்ம பொங்கலோடவே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் தெரியுங்க நம்ம பொங்கல். நான் ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இறுகி வந்துடும். அப்போ வந்து நல்லா சூப்பரான சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.